சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்னென்னா 1015 ரூபா லோன் நமக்கு அதானி ஸ்போர்ட்ஸ், ஓகேங்களா. ஹை வந்து என்னது 1600 ரூபா. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு 12 மந்த் சார்ட்டில் இருக்கேன். ஆல் டைம் லாஸ்ட் 3 இயர்ஸாக 2024 மார்க்கெட் என்ன தான் இருக்குது, சைட்வைஸில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ இந்த ரேஞ்ச் போர்டில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அப்போ நமக்கு லாஸ்ட்டு 6 மந்த்துன்றப்போ ப்ரீவியஸாக இல்லாமல் இப்போ என்ன ஆகிட்டுருக்குன்னா சின்ன ஒரு சப்போர்ட் 1300 சப்போர்ட் கிரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு மந்த்லி சார்ட்டு 3 மந்த் சார்ட்டு அங்கேயும் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கேருந்து மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆனது லோ ஆகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, மறுபடியும் என்ன ஆகலாம், டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இங்கேருந்து மறுபடியும் 1300 பிரேக் அவுட் பண்ணுதுன்னா மார்க்கெட் என்ன பண்ணலாம் 1005 ரூபாய்க்கு வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு மந்த்லி சார்ட்டு. ஸோ மார்க்கெட் என்ன இருக்குது, இந்த லோலேருந்து இந்த ஹை போயிருக்கா, மறுபடியும் இந்த லோ வந்திருக்கா, மறுபடியும் இந்த ஹை, இந்த ஹை, ஓகேங்களா. ஸோ இந்த லோ டு இந்த ஹை, இந்த லோ டு இந்த ஹை, இந்த லோ டு இந்த ஹை, ஓகே. அப்போது இங்கே என்ன ஆகலாம் அப்படின்னா, நமக்கு $1010, ஓகேங்களா. லோ இங்கே இருந்து என்ன ஆகலாம்னா 1293 ரூபா, 1609 ரூபா, ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இருக்குன்னா, மார்க்கெட் வந்து நமக்கு இங்கே இருந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த லோவிலேருந்து இந்த ஹை, ஓகேங்களா, மறுபடியும் இந்த லோ, மறுபடியும் இந்த ஹை, ஓகேங்களா. மார்க்கெட் இங்கேருந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மறுபடியும் இங்கே வரதுக்கான சான்சஸ் இருக்கும். மறுபடியும் என்ன ஆகலாம், இங்கே இன்க்ரீஸ் ஆகலாம், ஓகேங்களா. இந்த லோ இதை பிரேக் அவுட் பண்ணதுன்னா மறுபடியும் இங்கே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். மார்க்கெட் ஆனால் லாஸ்ட்டு 3 மந்த்ஸாக வந்து நமக்கு என்ன இருக்குது, இந்த ஜோன்லேயே இருக்குது. அதாவது இந்த லெவல் 1293 1300 1600 300 பாயிண்டில் வந்து மார்க்கெட் சைடு வேஸில் இருக்குது. அப்போ என்ன பண்ணலான்னா, இங்கே வாங்கிட்டு இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். 3 மந்த்ஸ் ஷார்ட் டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஹோல்டு பண்ணிக்கலாம். ஆனால் மார்க்கெட் வந்து வீக்லியில் செக் பண்ணி பார்ப்போம். வீக்லியில் போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் மார்க்கெட் வந்து ஆக்சுவலாக ஹிட் ஆகிடுச்சு, ஹை ஹிட் ஆகிடுச்சு, மறுபடியும் டவுன் ட்ரெண்டு, ரீடேஸ்மெண்ட்டு, சின்ன ஒரு கரெக்ஷன், இன்க்ரீஸ் பை ட்ரெண்டு மாதிரி கொடுக்கலாம். கொடுத்துட்டு மறுபடியும் என்ன மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா மந்த்லி சார்ட்டில் மார்க்கெட் கொஞ்சம் நெகட்டிவில் இருக்கும், ஓகேங்களா. ஹை ஹிட் ஆகிட்டு நெகட்டிவில் இருக்கா, இதையும் மார்க்கெட் பிரேக் பண்ணுது. இந்த
இந்த லைனை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி, இதையும் பிரேக் பண்ணுதுன்னா அடுத்த சப்போர்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. மார்க்கெட் இங்கே என்ன இருக்குது, கிளியராக நமக்கு அக்யூமுலேஷனில் இருக்குது. என்ட்ரி கரெக்டாக பார்த்து எடுங்க, இல்லைன்னா ஒரு சப்போர்ட் ஒரு ரேஞ்ச் பவுண்ட் வந்தோடனே பார்த்துட்டு என்ட்ரி எடுங்க. ஓகேங்களா, அதானி பொறுத்தது தான் 1010 ரூபா லோ இருக்குது, 1600 1010 கரெக்டுங்களா. 1000 ரூபான்னு எடுத்துக்கிட்டால் கூட 600 பாயிண்டில் மூவ்மெண்ட் இருக்குது உங்களுக்கு. 2 இயர்ஸாக கரெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு 3 months டைம் கொடுத்தீங்கன்னா நல்லா ரிட்டர்ன் ஆகும். இது அதானி போர்ஸ் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியன் லிமிடெட். ஓகேங்களா, ஸோ இது வந்து என்ன இருக்குன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் ஃபுல்லாகவே பை ட்ரெண்டு தான். 2009 லான்ச் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட் வந்து எவ்வளோ இருக்குது 2009 51 ரூபா. ஓகேங்களா, 51 ரூபா. மார்க்கெட் வந்து 13,000 ரூபாய் பக்கம் இருக்குது ஒரு ஷேரோட ப்ரைஸ். 50 ரூபாயிலேருந்து மார்க்கெட் நமக்கு 17,000 வரைக்கும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த ஷேரையும் எடுத்துகிட்டு அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா லாங் டைமில் என்ன ஆகும், நமக்கு க்ரோத் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போதைக்கு ஷார்ட் டைமில் உங்களுக்கு ஒரு பாஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 6 months வந்து மார்க்கெட் வந்து சைட்வேஸ். ஸோ ஃபாஸ்ட்டு நமக்கு என்ன இருக்குது 1 2 3 4 லோ வந்து 8,300 ஹை வந்து 17,800 லோ என்ன இருக்குது ப்ரீவியஸாக 12,000. ஓகேங்களா, இந்த ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதை அனலைஸ் பண்ணி எடுங்க. மார்க்கெட் வந்து 3 month சார்ட்டு ரொம்ப சைட்வைஸ் மார்க்கெட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ மார்க்கெட் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு 2024 ஹையர் ஹையில் அக்யூமுலேஷனில் தான் இருக்குது உங்களுக்கு. லோ ரீடெஸ்ட்மெண்ட்டு டார்கெட் என்ன இருக்குன்னா ரீடெஸ்ட் கொடுத்துருக்கா. ஜீரோ 0.5 உங்களுக்கு 11,928க்கு பிலோ வராது மார்க்கெட்டு. இங்கே வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா 1.678 17,476. ஓகேங்களா, இந்த ஹை வந்திருக்கு. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.5க்கும் 0.618க்கும், அதாவது இந்த லெவல் இருக்குல்ல, $12,000 12,400க்கும் உங்களுக்கு 17,854. ஓகேங்களா, இந்த லெவலுக்கும் பிட்வீனில் தான் மார்க்கெட் இருக்குது. ஸோ ப்ரீவியஸாக இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா 1.618 மறுபடியும் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டி இருக்கும். இல்லைன்ற பட்சத்தில் என்ன ஆகலாம், உங்களுக்கு மந்த் சார்ட்டு மறுபடியும் நமக்கு பிரேக் அவுட் ஆகி டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ரீடெஸ்ட்மெண்ட்டு இங்கே என்ன பண்ணுங்கள், இந்த ஹை டூ இந்த லோ ரீடெஸ்ட்மெண்ட் கொடுங்க.
இங்கே ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு மறுபடியும் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகலைன்னா இந்த லோ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். ப்ரீவியஸாக 8000 நியர் டார்கெட் பார்த்தோம்ல, அது வரும். இல்லைன்னா 12,000 வந்துட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும். இல்லைனா இதை பிரேக் பண்ணதுன்னா 8000 வரதுக்கான சான்ஸாக இருக்கும். ஸோ கிளியராக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கோங்க. டார்கெட் வந்து 12,000 இருக்கலாம். இந்த லோ, இந்த ஹை, டவுன் ட்ரெண்ட் இதை பிரேக் அவுட் ஆகாத வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருக்கும். வீக்லி சார்ட்டு வந்துட்டு ஹை இன்க்ரீஸ் ஆகிருக்கு. லோ மறுபடியும் சின்ன ஒரு ரீடெஸ்ட் சைடு வச்சு மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குமின் இந்தியாஸ் பார்த்துடலாமா? எல்லாத்துலேயுமே என்ன இருக்குன்னா, மார்க்கெட் சைடுவேஸில் இருக்குது. சேம் டைம் வந்து கரெக்டாக என்ட்ரி செக் பண்ணிட்டு எடுங்க. ஆனால் லெவல்ஸ் கரெக்டாக இருக்குது ஆக்சுவலாக. சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இதுவுமே 1994 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைஸ் வந்து இப்போயே வந்து ஷேர் மார்க்கெட்டுன்றது ரொம்ப இதுவாக இருக்குது. அப்போது வந்து 94 இன்வெஸ்ட் பண்ணவங்கன்றப்போ நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ 34 ரூபா ஒரு ஷேரோட வேல்யூ. 34 ரூபா இப்போ வந்து 4400 இருக்குது ஹையர் ஹையில் உங்களுக்கு. ஸோ அப்கமிங் டேஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கொஞ்சம் ஆல் டைம் ஹையில் தான் இருக்குது. இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதை லாங் டைம்ன்றதை இப்போதைக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சார்ட் அனலைஸ் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா நமக்கு ரீடெஸ்ட்மெண்ட்டு இந்த லோவிலேருந்து இந்த ஹை, இந்த லோ கொடுத்துட்டு ரீடெஸ்ட்மெண்ட் டார்கெட் கொடுங்க. 3 மந்த்ஸில் தானே இருக்குது ஆக்சுவலாக. ஃபிப் எக்ஸ்டென்ஷன் சூஸ் பண்ணுங்கள். லோ, ஹை, ஹையர் லோ. ஓகேங்களா? 0.68 4262 ரூபா. அடுத்த மார்க்கெட் இதை வந்து பை பண்ணிங்கன்னா, இதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எங்கே போகலான்னா 6940 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஹையர் டைம் ஃப்ரேமில். ப்ரீவியஸாக வந்து இந்த இதை பிரேக் அவுட் நடக்கணும் ஆக்சுவலாக. இப்போயே 4700 இருக்குது. இப்போது 6900 போகணும் அப்படின்னா நமக்கு வந்து என்ன இருக்குது ஆக்சுவலாக, நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ். மந்த்லி ஸோ இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் பேஸ் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும்.
இந்த ட்ரெண்ட் லைனை வச்சு ட்ரேட் எடுங்க. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் நமக்கு இதை பிரேக் அவுட் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன ஆகலாம்? ஸோ இந்த லோ ஓகேங்களா? ஸோ இது இந்த லெவல் வர்றப்போலாம் என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு பை பண்ணிக்கங்க. இந்த ஹை வர்றப்போலாம் செல் பண்ணுங்கள். மறுபடியும் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இங்கே என்ன நமக்கு பாசிபிலிட்டி அப்படின்னா, இந்த ஹை ஓகேங்களா, 5320 பிரேக் அவுட் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலான்னா உங்களுக்கு மறுபடியும் ப்ரீவியஸ் லோ 5318 ஸ்டாப் லாஸ் நமக்கு. ஓகேங்களா? வீக்லி சார்ட்டு, டே சார்ட். மந்த்லி சார்ட். ஸோ இந்த ப்ரீவியஸ் லோ இந்த ப்ரீவியஸ் ஹையை மார்க்கெட் பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இந்த ஹை, இந்த லோ, இந்த ஹை ஓகேங்களா, மறுபடியும் இந்த ஹை இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னா மறுபடியும் மார்க்கெட் வந்து இந்த லோ வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இதோட டார்கெட் ரேஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3776 ஓகேங்களா. 3376 ஹை என்ன நமக்கு 5000 ஸ்டாப் லாஸ் இந்த ரேஞ்ச் ஓகேங்களா. மேக்ஸிமம் ஆல் டைம் ஹையாக எடுத்துங்க. 4988 ஓகேங்களா ப்ரீவியஸ் ஹை. இந்த லோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. இல்லை அப்படின்னா மறுபடியும் டார்கெட் நமக்கு என்ன மறுபடியும் டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கும். இங்கேருந்து மார்க்கெட்டு இந்த ட்ரெண்ட் லைன் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்கள், மந்த்லி சார்ட்லாம் மூவ் பண்ணிட்டு இருக்கிற லோவெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கோங்க, இருக்கிற ஹையெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த லோ அந்த ஹை வர்றப்போ அங்கே பை பண்ணிக்கலாம். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. மறுபடியும் செல் ட்ரெண்டுக்கான சான்சஸ் ஹையை பிரேக் அவுட் பண்ணலன்னா ஓகேங்களா. பண்ணிட்டு டார்கெட் வர வரையும் செக் பண்ணிட்டு என்கிட்ட எடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.